டோல்கேட் டீ ஷாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்கேயும் போறது இல்ல. அதுக்கான ஒரு துன்பம் உண்டாயிருது. நேரமே போகும்னு நேத்து பேசுறவே. சமோசா 5 மணிக்கு கிளம்பலன்னா இந்த சொட்டர தொலாவி கண்டுபிடிச்சு போறதுக்கு எவ்வளவு நேரமா? இங்க இருக்க பொய், ஒரு மனுஷன் பொய் பேசலாம். தம்பி ஹீட் வாட்டர், சுடுதல், ஹீட் வாட்டர், இந்தியா கரம்பானியா கோயம்புத்தூர் வந்தோம்னா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவோம் போல. இல்ல ஹிந்தி பேசினா மட்டும்தான் உனக்கு தண்ணியே கிடைக்கும். ஹிந்தி பேசினா மட்டும் பானின்னு கேட்டதா தண்ணி கொடுப்பானுங்க, இல்லைன்னா சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துவானுங்க. கரம்பை ஹிந்தியில தான் சொல்லுவான். என்ன நீ ஹிந்தியிலே நான் தோட்டமே வச்சிருக்கேன். தோட்டம் வச்சிருந்தேன், நீங்க தான் தோட்டம் வச்சிருக்கீங்க, நீங்க தான் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. வேலை செய்ய மாடு பால் கறக்குறாங்கடா. இதெல்லாம் எப்போ 7-8 வருஷம் ஆச்சு எங்க ஸ்கூலுக்கு வந்து 2 ஆளுக்கு ஒவ்வொன்னு முடிச்சுட்டு உட்காந்துக்கிறா. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சுடுதண்ணி கேட்டவனே காணோம். இல்லை, டோக்கன் வாங்கி நீங்க வந்ததுக்கு அப்புறம் எசமான் வந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு சந்தனத்தை எடுத்து கரைச்சு சந்தனம் போட்டு கவுண்டரு. சந்தனம் இல்லாம எங்கேயும் வெளியவே வரமாட்டாரு. இது எடுப்பு, இது துடுப்பு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு கவர் ஆகுது? அதாவது அங்க நிக்கிறானு ஒரு பசங்க, அந்த இதுக்கு டெம்போ டிராவலர் இந்த தூரம் 20 மீட்டர் விட்டுறேன். 20 மீட்டர் ரேஞ்சா? 300 மீட்டர். 300 மீட்டர்னா டோல்கேட்டுக்கு அந்தாலே நிக்கல. டோல்கேட்டுக்கு அந்தாலே விடணும். இல்ல இது இப்ப அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்கு. அது பின்னாடி போறப்போ கொஞ்சம் குறையும். போனதான் அந்த டேம் பார்த்துக்கணும். பாலக்காடு போயிட்டு வந்தீங்கன்னா பாலக்காடுல இருந்து மலையிலேயே வந்துட்டு இருக்கணுங்க. அது ஒண்ணுமே கிடையாது. ஹில்ஸ் மலைப்பாங்கான இடத்த பார்த்துட்டு வர்றதுதான் வியூ எல்லாம் இருக்கு. போயிட்டு வர்றதுக்கு இங்கிருந்து போனீங்கன்னா டேம் இருக்கு. டேமுக்கு போயிடலாம். டேம் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குதிரை சவாரி எல்லாம் இருக்கு. குதிரையெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஊட்டியில எப்படி குதிரையில் கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு சவாரி எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே நல்லா நோட் பண்ணிக்கிறா. இவர் சொல்ற எது இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கிறா. போறது இல்ல, இங்க உட்காந்து டூர் போறா. இங்கே நீ குடிச்சிட்டு நீங்களே எங்க இருக்கிறீங்க? இல்ல அன்னைக்கு அப்படித்தான் சொன்னா. அப்படி என்னன்னா, நேரம் போயிருங்க அதிரம்பள்ளி ஃபால்ஸ் பக்கத்துல இது சாப்பிட்றாதீங்க. 1 கிலோமீட்டர் லெஃப்ட்ல வந்தீங்கன்னா சூப்பரா கடை இருக்கு. 1 கிலோமீட்டர் எவனுக்குமே தெரியாம ஒரு கடையை வச்சு அங்க எவன் வாங்கிக்கலாம். 1 கிலோமீட்டர் முன்னாடி அதிரம்பள்ளி ஃபால்ஸ்ல ஃபால்ஸ் தாண்டி நீங்க இந்த ரூட்ல இப்படி வந்தாலும் சரி, அந்த ரூட்ல அப்படி போனாலும் சரி, கடை எங்க இருக்குது? நீங்க ஃபால்ஸ் 4-5 கிலோமீட்டர்ல இருந்து கடைக்கு போறாங்க. அது ரைட்டு. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? செக் போஸ்ட் இருந்தது. நீங்க ட்ரெயின்ல போய் முட்டு கொடுக்குற முட்டுக்கிற மாதிரி நீ ட்ரெயின்ல தான் போனீங்க. ஆமா, ட்ரெயின்ல போய் பஸ்ல போனோம். சரிங்க. நீங்க அந்த என்ட்ரன்ஸ் அதுக்கு என்ட்ரன்ஸ் வைக்க சொன்னேன். வைக்க சொல்லித்தான் வந்து இங்க பாருங்க, சட்டை படிச்சா மட்டும் எடுத்துட்டு போறதுக்கு கிடையாது. சொல்ற கேட்டுக்கோங்க. நீங்க பால்பாறையில இருந்து போனீங்கன்னாலே தலைவர் சொல்ற கேட்டுக்கோங்க. நீங்க வேணா நீங்க எங்க கூட வரல இல்லைங்க. வால்பாறைக்கு அந்த இந்த ரூட்ல வரல இல்லைங்க. போனோம்ல நம்ம வால்பாறையில இருந்து அதிரப்பள்ளி போயிட்டு தானே வந்தா. மே மாசம் போனோம்ல, மறந்துட்டியா? அப்ப அந்த ரூட்ல கடை இல்லைங்களா? இல்ல. ஏன் அதிரம்பள்ளி ஃபால்ஸ்ல கடை இருக்கு. கிட்ட வந்து கடை இருந்தது, அது சொல்லல. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நல்ல சோறு கிடைக்குன்னு சொன்னேன்.
அந்த ஒரு கடை இருந்துச்சு இல்ல, பேம்பு இது போனோம்ல. பேம்பு போனோம், அதுதான் ஏய், அது ஒண்ணு. இந்த டீ சைடு சாப்பிட்டு டீ சிக்கன் என்னமோ ஒரு நீ விங்ஸ் என்னமோ வாங்கில, ஞாபகம் இருக்கா? அது அதை ஒட்டி இருக்கிற கடை தானே. இல்ல ஏப்பா, பார்க்கிங்கே 1/2 கிலோமீட்டருக்கு வரும். இது அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தான். அந்த சைடுல இருக்கு, இந்த சைடுல நீங்க இப்படி ஏய், பாத்தீங்கன்னா நம்ம கூட இங்க பேரு, நம்ம கூட வந்து விலங்குகள் அபாயத்துக்காக வந்து எலக்ட்ரிசிட்டி வேலி போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்துச்சுன்னு வந்தோம். நட்ட நடுவுல ஒரே ஒரு கடை இருக்குது. ஒண்ணு இருந்துச்சு. ஒண்ணு வந்து ஸ்பெஷலா ஃபேமஸ் அண்ணா, அதுக்கு பக்கத்துல இருக்குதுங்க. எங்க ஓட்டர்ல இருக்குது, மிலிட்டரிக்காரன் ஓட்டர் கடைக்குள்ள இருக்குதுங்க. இப்ப நம்ம அதிரம்பள்ளி போனப்ப நிறுத்தி கேட்டிருந்துருக்கலாம், மறந்துட்டா. அந்த கடை சைடுல வரும்போது சாலக்குடி வந்து நம்ம வந்தோம். சாலக்குடி வந்து அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது வந்து பால்ஸ் பக்கத்துலயே கடை யாரும் கிடையாது. தண்ணியில முடிஞ்சு எல்லாம் ஹாய் சொல்லி ஹாய். ஒரு வழியா வாயிலேயே வடை சுட்டு கிளம்பிட்டா. இப்போ தலைவரே சொல்லுங்க, எந்த ரூட்ல ஓடுது? பொள்ளாச்சி போய் போயிடலாம். கேமரா சூப்பரா இருக்கும், வயல்வெளி சூப்பரா இருக்கும். இது நோட் பண்ணிக்க தம்பி. இருக்காது, கேமரா எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, உள்ள கொண்டு நுழைச்சிட்டாருல்ல. எனக்கு அந்த மாதிரி இல்ல. நீங்க நம்ம ஒரு நாள் போய் நீங்களே நானு நம்ம 4 பேரும் தான் போனோம். ராஜ் கூட போனோம் தெரியுங்களா, ட்ரோன்ல போய் எடுத்து தெரியும். ஆமா, அதே மாதிரி இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. போய் ராஜு கூட்டி ட்ரோன் போயிருவோமா? ராஜுக்கு போன் பண்றதுக்கு மறந்துட்டேன். நீங்க அவனுக்கு போன் பண்ண ஐயோ, நானும் நினைச்சேன் நீ அவனை கூப்பிடுவேன்னு. 3 பேர் நம்பி எங்க என்ன எல்லாம் கூட்டம் கூட்டமா புகை மூட்டமா இருக்குது, இன்னும் வெளியிலயே. இன்னுமாடா எல்லாரையும் நம்பிட்டு. நாங்க பால்ஸ் இருந்தா குளிக்கிறதுக்கு பர்மனெண்ட்ல எடுத்துட்டு வந்துக்கிறோம். எப்படி இதுல போய் நீங்க குடிப்பீங்களா? எந்த இதுல போய் குளிக்கிறது? இந்த குளிர்ல ஏங்க மத்தியானம் ஆயிடும்ல, என்னமோ குளிர்லயே தான் இருக்குமா? டேய், என்னடா பூரா அணைக்கட்டி நிறுத்திட்டானுங்க. போய்க்கலாம், இதுல போய்க்கலாம். போய்க்கலாங்கிற தெரியும், நீ போய்க்கலாங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே ட்ரெஸ் எடுத்தா தெரிஞ்சுவாங்க அப்படின்னு. அது அவ்வளவு டீஷர்ட் போட்டு போறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படியே கரெக்டாவோட செட்டப் தாங்க எங்களை. அதேதான் இதே மாதிரியே இருக்கு. இங்க போ, காரணப்பேட்டை போய் போலியா? இப்படி போய் போய் வண்டி எடுத்தோன்னா குறி காமிச்ச பத்தியே நீங்க. அவனே வந்துட்டு இருக்கிற ஒட்டி போறேன். எதுக்கு நின்னானவன்? டேய், நீ ஒட்டி போயிட்டா. இல்லடா, அவன் மாட்டுல வந்தானா வண்டி மாட்டுல வண்டி போயிரு. அவன் வந்து நின்னு எந்த பேசுறான், வண்டி வருது நின்னு வேண்டே பண்றான். டிரைவர் இல்ல, அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். நான் டிரைவரு அப்படின்னு நீ போடு. அந்த ஒண்ணு போச்சு, போக வேண்டியதானே. சும்மா வச்சுக்கல, அப்படியே வச்சு எந்த சைடுல வேணா எடுக்கல. எந்த சைடுல வேணா எடுக்கும் தலைவர். வேல் குத்து மாதிரி இதுல வீடியோ ரிலீஸ் பண்றப்பாங்க, அப்ப தெரியும். நீங்க எங்கெங்க வானீங்க, எங்கெங்க வந்தீங்க, எவ்வளவு பெரிய யூடியூபர்னு வீட்டுல போட்டு காமிச்சாதீங்க. என்னங்க வீட்டுல போடணும். நமக்குள்ளே இருக்கிறோம். தலைவரை, நான் இதை வீடியோ பண்ணி பிரைவேட்ல ஓட்டுருவேன். அப்படியே கொஞ்ச நேரம் நீங்களும் முடிங்க. அதையே அப்படி வச்சுக்க, சும்மா நார்மலா வைக்க போகுது. அதாவது எப்படி வச்சாலும் எடுக்குங்க. அதாவது எப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நாம பாட்டுக்கு யூடியூப்ல பப்ளிஷ் பண்ண வேண்டாம். டோட்டலா இது எல்லாமே எடுக்குங்க. எந்த வியூ வேணுமோ நம்ம அதை வச்சுக்கலாம். இதுல போய் எந்த வியூ வச்சு எல்லாமே எடுத்துரும். டோட்டலா இப்படி வச்சு, இப்போ இந்த கேமரா இருக்குது பாருங்க, இது இதை பூரா இந்த இங்கிருந்து இந்த 180 டிகிரி இது கவர் பண்ணி, அந்த கேமரா அங்கிருந்து 180 டிகிரி கவர் பண்ணிடும். எடுத்ததுக்கு அப்புறம் இது வீடியோ மேக் பண்ணும்போது 2 வீடியோ ஸ்டிச் பண்ணி ஒரு ஃபுல் 360 வீடியோ. என்னன்னா யூடியூப்ல வீடியோ போட்டு
அதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒண்ணு பப்ளிக், இன்னொன்னு பிரைவேட். பப்ளிக்னு ஓட்டோம்னா நம்ம வீடியோவை யாரு வேணாலும் பார்க்கலாம். நம்ம இவன் வந்து நம்ம வீடியோ தொலாவி இது பார்க்க போறான் அது கிடையாது. ரேண்டமா ஏதாவது பாக்குறதுன்னா வரும். இப்ப நம்ம வீடியோ வந்து வேற வேணாலும் பார்த்தானா அவனுக்கு இது சஜஷன்ல கூட காட்டு. ஆனா பிரைவேட்னு ஓட்டோம்னா, இப்போ நான் பிரைவேட்னு ஓட்டா என்னோட நான் எந்த மொபைல்ல யூடியூப் சேனல்ல லாகின் பண்ணிக்கிறேன்னா அந்த மொபைல்ல மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணேன்னா உங்க மொபைல்ல மட்டும் ஓப்பன் ஆகுது. வேற எவனுக்கும் காட்டாது, எவன் மொபைல்லையும் ஓப்பனும் ஆகாது. அழிச்சு அன்னைக்கு போனோம்ல அப்படின்னு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பாக்குறது. ஆக நீ கிளம்புன ஆகும். இல்ல இப்போ இடையிலேயே 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தாவே தெரியும். பெட்ரோல் எவ்வளோங்கண்ணா? 15 லிட்டருங்க. அவ்வளவு ஏங்க அக்கா ஒரு நிமிஷம். ஆமா 30 லிட்டர் ஓட்டுக்கலாமா? 30 லிட்டர் ஓட்டுருங்க. இல்ல 30 லிட்டர் இது என்ன பட்டன் தம்பி? போயிட்டு வர்றது தானே வருது இங்க இருந்து. என்னங்க இதே கேக்குறேன். இது வந்து ரிவர்ஸ் கேமரா. இதை காட்டலைங்க, இது ரிவர்ஸ் கேமரா. இது வந்து ரிவர்ஸ் எடுத்து அப்படி இல்லைங்க, அது தெரியுது. அது நார்மலா எல்லா கார்லயும் வர்றது. இது நாங்க ஜாலியா போறாரு எடுத்திருக்காரு. அவர் ஏதோ நீ டென்ஷன் ஆகிக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இருக்கடா ஓட்டி பண்ற அப்படின்ட்டு எதையோன பண்ணி விட்டுருன்னு ஒரு பிள்ளைக்கு புத்தி சொல்லி அனுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் இல்லைன்னா தொட நடக்குது. மாறுது இல்ல போங்க முதல்ல. ஆனா நீ நான் தான் சொல்றேன் பத்தி இல்ல, இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது தம்பி. அவனே சிக்னல் போட்டு வச்சிருக்கான். ஸ்லோ பண்ணதுக்கு போறான்டா. டேய் அவன்டா ரெட் கலர் காரு பைக்கர் நிறுத்திட்டாருல ஒரு பதட்டத்துல நடிச்சிருவான் இல்லைங்க. ஏன்னா அப்புறம் பைக்கார் இடிச்சா பரவாயில்லையா? ஏய் இங்க டோல் கேட் இருக்கா? இதுவும் இல்ல, எங்கேயுமே இல்ல. மதுக்கரை வரைக்கும் எங்கேயுமே இல்ல. எடுத்துட்டானுங்களா? நான் இப்படி பண்ண கூடாது சரிங்களா? ஏய் அவன் 2 வீலர் காரன் என்ன ஒண்ணு அப்புறம் அவனை நாம போய் இடிச்சிடுறதா? நான் அவன் ஸ்லோ பண்ணிட்டேன். இவர் ஐயன் ஸ்லோ பண்ணிட்டாரு தம்பி. இதே இந்த வேலை முடிய வரைக்கும் எடுத்து விட்டாங்க தம்பி. 5 எடுத்து விட்டானுங்க. எந்த வேலை முடியும் பாருங்க. ஏதோ பைபாஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாங்க மதுக்கரை கிட்ட. இந்த பைபாஸ் 6 பண்றாங்க. மினி இட்லி தலைவரை இதுல இருந்து எடுத்துக்கங்க. இந்தாங்க. என்ன உங்களுக்கு வேணும்? பொங்கல் நல்லா அடிக்குங்கிற தாகம் எவ்வளவு இருந்தாலும் தெரியும். தயிர் எல்லாம் 4 லிட்டர் தப்புல. ஒரு தடவையாவது வித்தியாலயத்துல நான் படிச்சதுனாலதான் இந்த வேலையில இருக்கிற இந்த வாழ்க்கை கிடைச்சது, எனக்கு அறிவு கிடைச்சதுன்னு என்னைக்காவது சொல்லிக்கிறியா? வித்தியாலயத்துல தின்னு அதை அவனுக்கு படிக்க வச்சிருவானுங்க எதிரே அந்த விஷயத்துல சுடுதண்ணி. அது மசாலா ரோஸ்ட் சொல்ல மினி ரோஸ்ட் ஒன்று வரும். மினி பூரி ஒன்று, மினி ரோஸ்ட் ஒன்று, இட்லி ஒன்று, பொங்கல் கிச்சடி எல்லாம் வரும். பரவாயில்ல தப்பில்லை. ஏன் தலை ராமானுஜம் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டர்ட் பக்கத்துலயே ராமானுஜம் ஹோட்டல் இருக்குது. மினி டிஃபன் வாங்கினா என்னென்ன ஐட்டம்? ஒரு இட்லி, ஒரு மினி பூரி, ஒரு மினி மசால் ரோஸ்ட், கிச்சடி, பொங்கல் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பேருக்கு கேசரி, கார சட்னி, 4 வகை சட்னி, 4 இட்லிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. மினிமமா வித் காஃபியோட 4 பேர் சாப்பிட்றவங்க, அதாவது 2 வாங்கினோம்னா போதும். ஒருத்தருக்கு 2 வாங்கினோம்னா போதும். சாரி 2 பேருக்கு 1 வாங்கினோம்னா போதும். அதை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். ஹோட்டல் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. இனி யாரு பொள்ளாச்சி வந்தாலும் இங்க வந்துருங்க. எங்க எல்லாம் உலகம் பூரா எங்க வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க.
இதை ஒரு பேப்பர் எழுதி கிச்சன்ல ஒட்டி வச்சுட்டு மறக்காம அப்பப்போ வந்து சாப்பிட்டு வந்து என்ன ஹோட்டல்? ராமானுஜா ராமானுஜா உணவகம், சைவ உணவகம். சைவ உணவகம். 371 ரூபா தான் பில்லு 3 பேர் சாப்பிட்டதுக்கு. நல்லா இருக்கு, தரமான ஒரு டிஃபன். இதுல வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமா? நார்மலா இதுல இருக்குது தலைவரே. தலைப்பை வச்சு ஓட்டுறீங்களா? இல்லைங்க, நான் போயிருக்குது இல்லைங்க. அப்படிங்களா? நீங்க வாய் வைக்காத ஏரியாவே கிடையாது. இல்லை தலைவரா, இங்க பக்கக்காரங்க இருக்காங்க. ஆமா, அந்த டிஃபன் கிளம்பு, அதான் டிஃபன் கிளம்பு போறேங்கன்னு மணலை எடுத்து தலைவரா. ஆட்டோமேட்டிக்கா 4 டோர் ஏறிக்குமா இல்லை ஏற்றி விடுவாங்கம்மா? ஏற்றணும், ஏற்றி தான் விடணும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஏறாது. இல்லை, எங்கள் அண்ணனத்தில் ஏறி தம்பி, லாக் பண்ணினா 4 டோர் இது நிற்கும். நானும் இங்கே தான், இங்கே இந்த இடத்துல எல்லாம் வந்து மீன் அப்படியே கரை ஊற்றிங்க நிற்கண்ணா. நல்லா இருக்கும், அருமை. ஹைட் தான் இருக்கு. ஹாய். சரி சரி. மீன்காரா டேம், மீன்கரை டேம்குள்ள வந்துருக்கோம். பாருங்க, சூப்பரான டேம். எந்த கரைங்க? அந்த கரை தலைவர். அங்க அந்த மரம் மட்டும் இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. அங்க ஒரு கரை இருக்குது பாரு, அது நல்லா இருக்கு பாரு. இல்லைங்கதா, இப்படி போனோம்னாலும் சூப்பரா இருக்கு தலைவர். அந்த கரையில போய் பார்த்தா மணல் மேடு மாதிரி தெரியுது பாரு, அது நல்லா இருக்கு. இது கூட கொஞ்சம் பசுமையா தெரியுது, அது மணல் மேடு மாதிரி இருக்கு. அது என்ன கொஞ்சம் 4-5 மரம் நல்லா இது வச்சு அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வர மாதிரி சூப்பரா இருக்கு. போய் போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பரவாயில்லையே, குளிச்சு போய் எடுத்துட்டு வர்றீங்க. நல்லா தண்ணி கிடையாதுங்க, டேம் இல்ல ப்ரா, ஆத்தண்ணி தான் வரும். மழை பெஞ்சா வர தண்ணி தானே, டேம் தண்ணி தானே. நம்ம குடிக்கிற டேம் தண்ணி தானே குடிக்கிறோம். பில்லூர் டேம், இப்ப இந்த மாதிரி அந்த மாதிரி டேம் தான் நல்ல தண்ணி குடிக்கிறது. மீன் நல்லா இருக்கு. வரலாம் தம்பி, காலையில் வந்து பொழுதோடு போயிக்கலாம். ஆனா இங்க ரொம்ப பக்கம் இல்ல. இதே அப்புறம் மறுபடியும் எடுத்தேன் நான், இழுத்து பார்த்தேன் வரல. இல்லடா, அதை திருவண்ணா வந்துட்டே இருக்கேன். இது வரைக்கும் வரும். அவ்வளவுதான்டா, இது வரைக்கும் வரும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சும்மா ஒரு வியூ காட்டலாமா? வாங்க, சில ஷார்ட்ல எடுத்து வச்சாதான் இது பண்ண முடியும். இப்படி பாருங்க, இப்படி பாடுறா. இங்க வரும்போது ஹாய் சொல்லுவாங்க, உனக்கு வரும்போது இன்னொரு தடவை எதுக்கு இது? ஓகே. இதையெல்லாம் எடிட் பண்ணி போடுவோம், அப்ப உங்களுக்கு தெரியும் இதோட மகிமை. போனபோது எடிட் பண்ணி போட்டாரு, அப்படி போடுவேன். ஐயோ ஐயோ, சென்னை போனது வந்துதா 4 வருஷம் ஆச்சு, வரல. இது வரும், முதலதான் வருது. நல்ல உள்ளூட்டு கழுவு தம்பி. இது வாட்டர் ப்ரூஃப்டா, ஒன்னும் ஆகாது. உள்ளே போனா ரொம்ப ஆழத்துக்கு போக கூடாது. நம்ம குதிச்சு நீச்சல் அடிக்கிறோம்லங்க, அதெல்லாம் கூட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். வாட்டர் ப்ரூஃபிங்கிறதால அது தண்ணி பட்டா ஒன்னும் ஆகாது, தண்ணிக்குள்ளேயே முழுகுனா ஒன்னும் ஆகாது. 2 மீனிங். நல்லா இருக்கு, பிளேஸ் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கதிரே, வீட்லயே டிஃபன் ஏதாவது செஞ்சு கொண்டு நீட்டா இங்க மேட் விரிச்சு ஷார்ட் போட்டு ஜம்மு போய்க்கலாம், இப்படி திரும்பிக்கலாம். எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நாங்க எங்களுக்கு வந்து இந்த அம்மன் கோயிலுக்கு வேறு பொள்ளாச்சி மாசாணி அதை நாங்க டச் பண்ணிடுவோம். அங்க இருந்து இது எவ்வளவு வரும்? என்ன ஒரு 10 கிலோமீட்டர் கோயில்.
13 கிலோமீட்டர். பொள்ளாச்சில இருந்து 13-14 தான் இங்க. பக்கம் தாங்க. கோவிந்தாபுரம் நம்ம ஏரியா. நம்ம ஏரியா. அடுத்து இது கோவிந்தாபுரம் தான் நம்மளோட லாஸ்ட். ஸ்கூலுக்கு கோவிந்தாபுரத்துல 4 4 வந்து 4 வந்து முடிஞ்சோடனே இறங்கிச்சுல பாலம் வந்து இவங்களுக்கு பாலம் இல்ல பாலம் நம்ம தமிழ்நாடு பாலம் தமிழ்நாடு பிரிட்ஜ் தாண்டமுல்ல ஆமா அது தமிழ்நாடு. அடுத்தது வந்து கேரளா. கோவிந்தாபுரத்துல தான் கடைசி ஸ்கூலு. ஆமா நம்ம குழந்தை இறங்கி வந்தாங்க. இவனுக்குறான்ல கோபாலகிருஷ்ணன் பொள்ளாச்சி அவன் அப்புறம் அங்கதான் ஒர்க் பண்ணான். இவங்களுக்கு மட்டும் எப்படி அமைந்து நீங்க ஏரியாக்குள்ள வந்தோன்னே எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாமே அந்த பக்கம் போக முடியுமா? போக முடியாது. மேல ஏரியா அப்படி போய் வரலாம். கார்ல போய் வரலாம். இல்ல சும்மா நடந்து இல்ல அங்க போய் இப்படி நடந்து வரலாம்னு பார்த்தேன். அந்த பைப் வழியாவே மால் போக மாட்டேங்குது இல்லையா? வாடா கொஞ்ச நேரம் நடப்பீங்க. கம்பெனி தள்ளி குட்டு மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த குட்டு இருக்குது வரீங்களா அதெல்லாம் வந்து பண்ணுது. இனி வண்டி கொண்டு போய் வச்சு அங்கேயே அங்க இருந்து பூரா எடுத்துட்டாங்க. நான் மணல் பண்ணிட்டாங்க, ஆழம் பண்ணிட்டாங்க. கரையில கொண்டு வந்து வச்சிடறாங்க வண்டி போக்குவரத்து தகுந்த மாதிரி. இந்த ப்ராஜெக்ட் பண்றவனுக்கு எத்தனை டீட்டெயில் தெரியாது. இப்ப ஜஸ்ட் இறங்கி வந்து 5 நிமிஷத்துல இத்தனை தகவல் சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஏய் இது என்னது? இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி ஏய் சோ இந்த வயல்வெளியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதே வீடியோ எடுக்கும்போது சூப்பர். இது வந்து நெல்லு, இது வந்து புழுங்கல் அரிசி, இது வந்து இரு இத பாருங்கோ. இது என்ன அரிசி? இது புழுங்கல் அரிசி. அப்படியே அது இருக்கு பத்தி அதான் மாப்பிள்ளை சம்பா. ஓ அங்க இருக்கிற மாப்பிள்ளை சம்பா இடையில ஊடு பயிரா போட்டுக்கிறது மாப்பிள்ளை சம்பா. ஓ இது மாப்பிள்ளை சம்பா. குதிரவாளி அது புழுங்கல் அரிசி மொத்தல. பச்சரிசியா? மட்டை அரிசி கேரளா மட்டை அரிசி. இன்னும் பெருசாக உருண்டையா இருக்கு. உருண்டையா இருக்குது நெல்மணி. நம்மளுக்கு நீளமா இருக்கு நெல்மணி. கேரளா மட்டை அரிசி. அது குதிரவாளி. குதிரவாளி வந்து கம்பு மாதிரி இருக்கும். வயல்வெளி இங்க பாருங்க, அடிக்கும் தலைக்கு பக்காவா இருக்கு. அதுக்குள்ள இன்னும் இருக்கு. இன்னும் அந்த டேம் முடிய நல்லா இருக்கும். பூவா பாருங்க கடைசி வரை போய் கட் பண்ணி விட்டாங்க பாத்தீங்களா? எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதுதான் இந்த என்னங்க இது? கருப்பு கவுனியா? ஹலோ, கருப்பா இருக்கிறதுனால அடிச்சு விடுறீங்களா? ஏங்க இதுதான் கருப்பு கவுனி அரிசின்னு சொல்றேன். குதிரவாளின்னு சொல்லாதீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் வந்து பூங்கார் குழலி,
எதுவும் தெரியாது. பூங்கார் குழலியா? ஆமா, காட்டு யானை கலர்ல அரிசி வருதுங்களா? செம்மி கலர். ஒரு அரிசி சொல்றேன், 7 அரிசி இருக்குதுல. 7 அரிசியுமே கலர் இருக்காதுங்க. ஒண்ணு 7 வெரைட்டி இருக்குது இதே கலர்ல. இதே கலர்ல வராதண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கருப்பு, சிகப்பு, பிரவுன் அந்த மாதிரி இருக்குது. நீ வா, நீ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன குழந்தையில இருக்கும்போது ஒண்ணு சாப்பிட்டோம் தெரியுங்களா? அதுதான். அது வந்து நம்ம ரேஷன் கடையில் போடுவாங்க தெரியுங்களா? சின்ன குழந்தையா இருக்கிறப்ப வெறும் அரிசி திருடி தின்றுப்பீங்க எல்லாரும். அதுதான், ஆனா அரிசி கிடைக்காது. ஆமா. அது மாதிரி இந்த அந்த இதுல வந்து அதாவது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லிட்டு இந்த இது சொல்றாங்களே அரசர்கள் வந்து அதைத்தான் சாப்பிட்டுருக்கானுங்க. மத்த யாரு சாப்பிடுங்க. 2 கடை டிக்கெட் சார் போடுங்க சார். ஒண்ணு 400 ரூபா. ஐயோ, 2 மணிக்கு விஷயம் தெரிஞ்சிடும் சார். இங்க வாங்க. 2 மணிக்கு 400 ரூபா வச்சுக்கிற விஷயம் தெரிஞ்சு. 800 ரூபாய்ங்களா? வைங்க சார். 9 நம்பர் வைங்க சார். 2 டிக்கெட் வைங்க. ஆண்டவன் கைவிடாத. சொல்றேன். 400 சொல்றீங்களா? அப்ப 800 ரூபாய்ங்களா? 800 ரூபா. 700 ரூபா. அடிச்சதில் நில்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 20 கோடி, செகண்ட் பிரைஸ் 1 கோடி வச்சு 20 பேருக்கு, தேர்ட் பிரைஸ் 10 லட்சம் வச்சு 20 பேருக்கு, ஃபோர்த் பிரைஸ் 3 லட்சம் வச்சு 30 பேருக்கு. ஏதாவது ஒரு பிரைஸ் மாட்டும். ஆண்டவன் சொல்றாரு. நான் சொல்றது கேளுங்க. கடைசி டிக்கெட் கம்மியெல்லாம் இல்லையா? டிக்கெட்டு கம்மி இல்லை சார். இன்னைக்கு 2 மணிக்கு இதுதான் எடுக்கிறது. இது முடிஞ்சா இனி அடுத்த 3 மாசம் கழிச்சு நம்ம 50 இந்த ட்ரிப் ஆண்டவன் உங்க கூட இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும்? 50 ரூபா கிடைக்கும். அப்ப 350 ரூபா. 350 ரூபா. 2 டிக்கெட் எடுங்க. நீங்க ஒரு 350 ரூபா வச்சுட்டா நான் 5 டிக்கெட் எடுத்திருக்கேன் சார். நீங்க நல்ல நம்பர் எடுத்தீங்க. இல்ல அப்படி இல்ல. இது நல்ல நம்பர் கட்ட நம்பர் இல்ல. யாருக்கு கிடைக்குதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். 2 டிக்கெட் நீங்க வைங்க. 2 எல்லாம் வேண்டாங்க. நீங்க என்னன்னா நீங்களே 4 மணி சார். பேப்பர் நான் எப்படி 2 மணி நான் தமிழ்நாடுங்க. என் போன் நம்பர்ல இல்ல சார். என்ன கூப்பிட்ட போதும். கடைசி டிக்கெட் எடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு படுத்துருவாரு சார். இங்க வாங்க. ஆன்லைன்ல வாங்கலாம்ல? இல்ல நீங்க இப்ப இந்த வார்த்தை விட்டதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். உன்னை விடுற அப்படிங்கிறாரு. போன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. இப்ப கூப்பிட்டு நீங்க இந்த போன் எடுக்கலன்னா உங்க இந்த 2 டிக்கெட் ஃப்ரீயா தரேன். கூப்பிட்டா நீங்க பாய்ல வச்சிருக்கீங்க. ஏன் போன் இல்ல, என் ஓனர் போன். இந்த போன் நம்பர் என் போன் நம்பர். அதாவது பிரைஸ் ஆன்லைன்ல பாத்துக்கலாம்ல? வேண்டாங்க. இந்த இடத்துல வச்சு சொல்றேன். நம்மளுக்கு அது நம்பிக்கையும் இல்லைங்க. நான் ஒரு லாட்டரி எடுத்து நம்ம நம்பிக்கை வச்சு பண்ண மாட்டாங்க. சரி, ஒரு இன்னும் பேச்சுங்க. கடைசி 3 டிக்கெட் நான் உங்களுக்கு 2 டிக்கெட் கொடுத்து வந்தேன். நீங்க வாங்க. சரி, மாறுங்க. வழிய வந்து ஸ்ரீதேவி என்ன என்ன சீரியல் அது? இது வேற விஷயம் ஒன்றும் இல்ல. நீங்க கூகுள்ல போயிட்டு 4 மணிக்கு சர்ச் XHL இது நம்பர் மாறிட்டே இருக்கும். சீரியல் ஒண்ணுதான் சார். இந்த 9 நம்பர் ஒண்ணு எடுங்க சார். ஒரு டிக்கெட் எடுங்க சார். 9 நம்பர் விழுகலைன்னா என்ன பண்ணுவீங்க? எடுங்க சார். மனசு அறிஞ்சு ஒரு டிக்கெட் எடுங்க. ஒரு டிக்கெட் எடுங்க. 9 நம்பர். ஆமா, போன டைம் ஒரு பல கோடிக்கு வாங்க. ஒரு சார் ஒரு கோடி எடுங்க. எல்லாத்துக்கும் ஒருதாங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். என்ன வாங்கிடலாமா? ஒரு காலி வடக்கணக்குல சேர்த்து வடக்கணக்குல சேர்த்துன்னு உன்னை இந்த வயக்காட்டிலே விட்டு போயிருவோம். டோட்டல் கணக்குல சேர்த்திட வேண்டியது. கணக்குல அப்ப பிரைஸ் விழுந்ததுனால நக்கிட்டு போயிரு. பாத்துக்க. போனா 150 ரூபா தான். 3 பேருக்கு 450 ரூபா. வந்தா எடுத்துக்கலாமா டிக்கெட்? எனக்கு 50 ரூபா பாதி கிழிச்சு கொடுத்துருவாரு. நம்பருக்கு 200 ரூபா கொடுத்து வாங்க. 200 ஒரு டிக்கெட்டுக்கா? 20 கோடி. நீங்க 100 ரூபா 150 ரூபாய்க்கும் சார். அந்த 9 நம்பர் 24/1/2026 இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு டிக்கெட் எடுங்க சார். நீங்க 2 பேரும் கடைசியில யோசிச்சு நிக்க போறேன் சார். ஒரு செகண்ட் பிரைஸ் ஆவது வாங்க. மொத்த கணக்குல தாங்க வாங்குறேன். வாங்காதீங்க. கடைசி பிரைஸ் 5000, 2000, 1000, 500, 100. இல்ல இப்ப இது 1 கோடி 10 கோடி 10 லட்சம் 10 லட்சம். இது இதுங்க 3 லட்சம். இது 2 லட்சம். இது 2 லட்சம். 2 லட்சம் எத்தனை பேருக்கு? 2 லட்சம் 20 பேருக்கு. அந்த 20 பேர்த்துல புடிங்க. 20 பேர்த்துல ஒரு ஆளா நம்மளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பாதி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, நான் ரெடி. நீங்க கொஞ்சம் தகராறு மாதிரி தெரியுது. உலகர் சீட்ல ஆளு பிடி எடுத்துக்கலாம். நீங்க சொன்னதுக்கு நீங்க உலகர் சீட் எப்படி அவருக்கு தெரியும்? 350 ரூபாய்க்கு நடந்தா நீங்க இந்த ஜம்மத்துக்கு நான் உண்மையை சொல்றேன். இருங்க ஒரே நிமிஷம்.
ஆனா ஆனா இருங்க உங்களுக்கு வரும்ல உங்க கூட என்ன சொல்றது உங்க மனநிலை சுமையண்ணா நாங்க இருங்க இருங்க வாங்கிக்கிறேன் ஒரு 400 ரூபாய்க்கு கொடுங்க நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல பிசினஸ் 100% பிசினஸ் என்னைக்கு நம்மளுக்கு டிக்கெட் விழுந்திருக்குது இது உழுக போறது இல்ல ஆனா இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்ற வாழ்க்கையில அதுக்குத்தான் 400 ரூபா தம்பி சும்மா இல்ல அதை ஒரு நிமிஷம் பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது பார்க்கும்போது ஆன்லைன்ல அப்படி வரும்ல அங்க இருக்க சுத்தமா இல்லை அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிற போது 4 மணி ஆயிரும் உனக்கு அந்த 2 மணி நேரம் ஜாலி இல்ல புரிஞ்சுதா மணி வரைக்கும் நான் 20 கோடிக்கு சொந்தக்காரன் 20 கோடிக்கு சொந்தக்காரன் வாய்ப்பு இருக்குதுல்ல கனவு காணலாம்ல அப்ப பிரைஸ் விழுந்ததுனால சேவ் பண்ணி வைக்கும் நாளைக்கு பிரைஸ் விழுந்ததுக்கு அப்புறம் இருக்குது சேவாதான் இருக்குது கொடுத்துருவாரு ஏன் தலைவரே எடுத்துட்டீங்களா எவ்வளவு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு இல்ல இது வீடியோ கேமரா இல்ல பிளாக் கேமரா சின்ன கேமரா சும்மா எங்களுக்கு இது வீடியோ நீங்க அந்த டிஎஸ்எல்ஆர் தானே சொல்றீங்க அது இல்லைங்க இது மொபைல் எடுக்கிற மாதிரி தான் இதுலயும் வரும் ரெண்டுலயும் ஒண்ணுதான் இப்ப எங்க வந்திருக்கிற நம்ம போத்துண்டி டேமுக்கு வந்திருக்கிறோம் போத்தி உண்டு ஆமா உண்டிட்டு போக வேண்டியதாங்க போத்தி கொண்டுட்டு போக வேண்டியது போத்துண்டி ஒரு ஆள் வந்து வேற பக்கம் போய் அப்புறம் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அலோட் பண்றதில்ல ஏன்னா அவங்க போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பானே இதுதான் போத்துண்டி டேம் வந்துட்டோம் அப்படியே திரும்ப டர்ன் பண்ணி ரிவீல் பண்ணும் திரும்ப ஓகே ஈவினிங் வர வேண்டிய இடத்துக்கு மத்தியானம் மொட்டை வெயிலில் வந்துருக்குறோம் ஆனால் இடம் வேற லெவல் இருக்குங்க. 10 வருஷமா சேர்ந்து வச்ச மொத்த நரடாதுங்கிற மாதிரி ஏடா இந்த 10 படி ஏறினதுக்கு இந்த முக்கறையே நீ என்ன மலை மேல ஏறோன்னு நினைச்சு பாத்தீங்கன்னாவே மூச்சு வாங்க நல்லா காமிக்குதுங்க ஆமாங்க டூப்ளிகேட்னு அப்படித்தாங்க மட்டும்தான் நீ சாப்பிட்டாவே உனக்கு எரியுதா இன்னொருத்த சாப்பிட்டா எரியுதுன்னு சொல்ற பரவாயில்ல நீ சாப்பிட்டாவே எரியுது உண்மையாலுமே இவங்களுக்கு பிடிக்குதா உங்க எல்லாமே தெரியுதா
இதே இந்த அரிசியை செஞ்சதுனால சாப்பிட்டுக்கிறது. இதே மந்தி பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது செய்யறாங்க காசுமதியில் இங்கேயே முடியுது. அப்புறம் அதுதான் சொல்கிறேன், அதில் 3 crore. அதாவது நாங்கள் வாங்கின லாட்டு டிக்கெட்டுக்கு ரிசல்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிட்டு இருக்கு நாங்கள் சாப்பிட்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இதாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு அதை வச்சு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கோம். XD 286-844 அதுவும் இல்லை. இது 3rd prize, ஃபஸ்ட் ப்ரைஸும் இல்லை, செகண்ட் ப்ரைஸும் இல்லை, தேர்ட் ப்ரைஸும் இல்லை. ஆனால் 20 ப்ரைஸ் சொன்னாங்கல்ல மொத்தம். ஒரு வண்டி என்னமோ கிளம்பவே மாட்டேங்குது. எக்ஸல்ல வேற எவனுக்காவது ப்ரைஸ் வந்தால் கூட, எக்ஸல்ல வேற எவனுக்காவது ப்ரைஸ் வந்தால் கூட பரவாயில்ல. சந்தோஷமா எக்ஸல் வாங்கணும் அப்படி பக்கத்தில் வந்துட்டோம்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. 400 ரூபா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு மணி 2:30 மணி ஆகிப்போச்சு. இனி வியூ பாயிண்ட் போயிட்டு எப்போ 5 மணிக்குள்ளே கீழே இறங்க தலைவர் 5:30 ஆயிருமா? நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது 5 மணி ஆயிருமா? அது கொஞ்சம் தூரம் போய் சாப்பிடல, ஒன்று ஓடாடி நம்ம பார்க்கல, அவனும் பார்க்கல. அவன் எதிர்பார்த்தா வந்தான். இல்லை தலைவர், நம்மளுக்கு வியூ கிடைக்காது. இல்லை, அவனால ஸ்லோவாக தான் வந்தாங்க தலைவர். அவனுக்கு நம்ம அவன் ஸ்பீடாக வந்திருந்தான்னா. ஸோ வியூ பாயிண்ட் போயிட்டுருக்குறோம். ஒன்றும் வேலையாகலை. நடந்து அப்படியே வியூ பாயிண்ட் போயிட்டுருக்குறோம். சுத்தமாக வந்து ஆடியோ ரெக்கார்டிங் எப்படியா? ஓ இங்கே வாரு. இதுதான் வியூ பாயிண்ட். எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க. நிற்கிறேன் அப்படின்னா 1x 2x 3x 5x 10x 20x தெரியுது பாருங்க. பாருங்க ரோடு தெரியுது. அந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே இருந்து இப்போ பார்க்குறோம்.
வெஜிடபிள் ஃபார்ம். ஹாய், திரும்பி வந்துட்டோம். வியூ பாயிண்ட்ல இருந்து வந்து வெஜிடபிள் ஃபார்முக்குள்ள வந்து வெஜிடபிள் ஃபார்மா அதுக்குள்ள வந்திருக்கிறோம். 5 o'clock இங்க வந்து துரத்தி விட்டுருவானு போல இருக்குது எல்லாத்தையுமே. இங்க வந்து 5 மணிக்குள்ள பாத்துறணும். ஏன்னா எங்க உள்ள போனாலும் 4 மணிக்கு மேல அலவுடு கிடையாது. ஒரு 3 பிளேஸ் பாக்குறோம்னா 3வது பிளேஸ் 4 மணிக்குள்ள போயிடும். நாங்க 2:30 மணிக்கு தான் உள்ளேயே வந்தது. 2:30 மணிக்குள்ள வந்து 4:30 மணிக்குள்ள எப்படி பாக்குறது? அதான் வா, போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அழகா புல்லுகளை வெட்டி வச்சிருக்கிறாங்க. அது ரெண்டுக்கு நடுவுல வர்றோம், சென்டர். நாம அங்க பார்த்த இந்த இதுல பார்த்தவங்க கிளம்பி இங்க வந்துட்டாங்க. எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் டைம் தெரிஞ்சு முடிச்சு. போட்டா வயிறு கூடாது. நான் அதுல ஏற ஒன்று படிக்கட்டு ஒரு 10-15 படிக்கட்டு. இது என்ன தோட்டம் தலை? கார்டனா? ஸ்ட்ராபெரி. மூஞ்சி கருப்பு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா தலைவரே, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி பார்த்து நிக்கணும். மேம்பாலம் ஒரு இது மாதிரி ஏறி இருக்கிற மேல இதுக்குள்ள அப்படியே கரணம் தப்புனா மரணம்னு நடந்து போயிட்டு இருக்கிறேன். தலைவரே, இது எங்க இங்க வச்சுக்கிறாங்க? இங்க நின்று பார்த்தா பாருங்க. என்னங்க? கீழே எவ்வளவு பெரிய ஹோல்ஸ்ங்கிற தலைவர். அங்க சின்ன சின்ன கட்டை போட்டிருக்கிறானுங்க. ஆனா அங்கெல்லாம் போய் நின்னா சுத்தமா இதே இல்ல. சேஃப்டி கிடையாது. இங்கிருந்து இப்போ 2 ஸ்டெப் வச்சு இங்க கரெக்டா 2 கட்டையும் ஜாயின் பண்ற இடத்துல வச்சு அப்படி வந்து அப்படி வரணும். அப்ப இங்க டவர் போயிட்டு வந்து எப்படி கஷ்டமா இருக்கு? சூசைட் பாயிண்டே பரவாயில்லைங்க. இங்கிருந்து வந்து இது ஒண்ணும் பெரிய விஷயம் மாதிரி வச்சுக்கிறானுங்க. சேஃப்டியே கிடையாதுங்க. அந்த லாஸ்ட்ல அங்க பாருங்க, சும்மா வெறும் குச்சி, சின்ன சின்ன குச்சி வச்சுக்கிறானுங்க. பாருங்க, சூரியகாந்திக்கு பக்கத்திலேயே வரும் பாரு. சூரியகாந்தி உனக்கு பக்கத்திலேயே வர்றேன். ஓகே, பாய் சொல்லும் டைம் வந்து விட்டது. பின்னாடி என்ன இருக்குது? கவர்மெண்ட் ஆரஞ்சு வெஜிடபிள் கவர்மெண்ட் வெஜிடபிள் ஃபார்மோட வந்து இன்னைக்கு இருந்தே நிறைவேற்றுறது. இன்னைக்கு எத்தனை இடம் பார்த்துருக்குறோம்?
நெல்லியம்பதி வீடியோல எண்ணித்தான் சொல்ல முடியும் எங்களுக்கு ரெண்டே ரெண்டடா. ஒன்னு வியூ பாயிண்ட், ஒன்னு இங்க வேற. அது அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். ஆமா, டேம் காலையில பார்த்தோம். அவ்வளவுதான் சாப்பிட்டோம், அதோட முடிஞ்சுது. டைமிங் இங்க 4:30 மணியோடயே எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் தான். அடுத்து இன்னைக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ஓகே, பாய்.